வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பாருங்கள் 20/5/2024க்கான டிஎல் லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 19/5/2024க்கான டிஎல் லாட்ரிக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளை கெஸ்ஸிங்கை பார்க்கலாம். என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 9/9/2 1 மணிக்கான ரிசல்ட்டு. 9/9/2க்கு பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் நம்மளுக்கு போர்டு மாற வெற்றி கிடச்சிருக்குன்பா. மற்றபடி பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல, அதனால் பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிடுச்சு. ஆல் போர்டும் ஃபெயில் ஆகிடுச்சு நம்மளுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6/4/4 ரிசல்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 6 அதுக்கப்புறம் 4 6/4 பார்த்திங்கன்னா போர்டு மாற வெற்றி கிடச்சிருக்கு நம்மளுக்கு. சூப்பராக வந்து 6/4 போர்டு மாற வெற்றி கிடச்சிருக்கு. 6/4 நமக்கு சேர்த்து கொடுக்கல. இங்கே பாக்ஸில் வந்து நம்ம 6/4 வந்து சேர்த்து கொடுத்துருக்கோம். அந்த 6/4 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டபுள்ஸில் வந்ததுனால ஜஸ்ட் மிஸ் ஆகிருக்கு. எல்லாமே பார்த்திங்கன்னா ஏபியாக இருக்கட்டும் ஏசியாக இருக்கட்டும் அப்படி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஏபி ஏசி அப்படி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஜஸ்ட் மிஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. பாஸ் ஆகிருக்கு. மெயினாக ஆல் போர்டில் நம்மளுக்கு ஒரு போர்டு வந்து ஒரு ஷோ வந்து இன்றைக்கி ஒரு பாஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5/1/6 5/1/6க்கு பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா போர்டு வீச மாதிரி வந்திருக்கு. இன்றைக்கி நடந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 3 ஷோவுமே பார்த்திங்கன்னா நேற்று வந்து ரிசல்ட் வந்து அப்படியே ரிட்டர்ன் அடிச்சிருக்காங்க நண்பா. இன்றைக்கி 1 மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா நேற்று அடித்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா 9/9/0. இந்த 9/9/0க்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அடிச்சிருக்க பார்த்திங்கன்னா 9/9/2. அடுத்து பார்த்திங்கன்னா 6/4/4 நேற்றுக்கு ரிசல்ட்டு, அதாவது 18ஆம் தேதி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 6/4/4. இன்றைக்கி 19ஆம் தேதி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா அதே 6/4/4. 1 மணிக்கும் பார்த்திங்கன்னா 9/9/0 நேற்று, அதாவது 18ஆம் தேதி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் மட்டும்தான் மாறி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா அப்படியே வந்துருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கு பாருங்கள் 5/1/6, அதாவது 19ஆம் தேதி 5/1/6. அதுக்கு முதல் நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 4/1/6 1/6 அப்படியே வந்திருக்கு. 18ஆம் தேதி ரிசல்ட்டை பாருங்கள் 4/1/6. அந்த 1/6ல் அப்படியே வந்து இறங்கியிருக்கு. 5ஆம் நம்பர் மட்டும் வந்து மாறி வந்திருக்கு. அதுவும் போர்டு மாறாத 1/6 வந்திருக்கு. எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரிசல்ட்டே வந்து ஏடா விடமா அடிச்சிருக்காங்க நண்பா. நம்மளுக்கு வந்து இதெல்லாம் வந்து எதிர்பார்க்க முடியாத ஒரு ரிசல்ட் தான். நம்ம வந்து கெஸ்ஸிங்கில் கிடைக்கும், ரிட்டர்ன் வர்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு நம்பரோ இல்லை 2 நம்பரோ வர்ற மாதிரி தான் கிடைக்கும். நம்மளுக்கு இந்த 6 மணிக்கு பார்த்திங்கன்னா 6 இல்லைனா 4 ஏதாச்சும் ஒரு நம்பர் ரிட்டர்ன் வரும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்து கொடுத்தது. இதில் பார்த்திங்கன்னா 6 இல்லைனா 4 ஏதாச்சும் ஒரு நம்பர் வரும். அதுலேயும் ஸ்ட்ராங்காக பார்த்திங்கன்னா 6 8லேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருந்தது. அதனால் வந்து 6ஆம் நம்பரையும் 8ஆம் நம்பரையும் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா திரும்பவும் பார்த்திங்கன்னா அப்படியே 6/4 அப்படியே உள்ள வந்திருக்கு. நம்மளுக்கு ஏபியில் அப்படியே வந்து இறங்கியிருக்கு. நம்மளுக்கு போர்டு வீசா மாறியோ இல்லை வேறு நம்பரோ வந்து உள்ளே வந்து இறங்கும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம வந்து இருந்தது. அது அப்படியே வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து 3 ஷோவுக்குமே அப்படியே வந்து இறங்கியிருக்கு. சரி, ஓகே. இது ரொம்ப ரேரு. இது வந்து கெஸ்ஸிங் வந்து நிறைய பேர் எடுத்திருக்க முடியும், யாராச்சும் ட்ரை பண்ணியிருக்கலாம். ரொம்ப ரேர் இந்த மாதிரிலாம் கெஸ்ஸிங் எடுத்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ரிட்டர்ன் வர்ற நம்பரை வச்சு நம்ம வந்து வின்னிங் பண்ணிடலாம். ஆனால் புதுசாக ஒரு நம்பர் உள்ளே வரும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எதிர்பார்த்து நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். ஆனால் ரிட்டர்ன் வர்ற நம்பரே வந்து நம்ம எதிர்பார்க்குறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ரேர் நம்ம இதெல்லாம் வர்றது, அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வர்றது. சிங்கிள் நம்பரில் ஆனால் எடுக்கலாம். டபுள் டிஜிட்லேயும் 3 டிஜிட்லேயும் பார்த்திங்கன்னா எடுக்கிறது கொஞ்சம் ரொம்பவே கஷ்டம். சிங்கிள் நம்பரில் கூட ஏதோ ஒரு நம்பர், இப்போ இந்த நேற்று 6/4/4 வந்தது, அதேமாதிரி 9/9/0 வந்தது. ஏதாச்சும் ஒரு நம்பர் 9 இல்லை 0 ஏதாச்சும் ஒரு நம்பர் ரிட்டர்ன் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துருக்கலாம். அது வந்து ஆல் போர்டில் எடுக்கிறது. அந்த பாக்ஸ்லேயும் 2 நம்பர்லேயும் எடுக்கிறது ரொம்பவும் கஷ்டம். அது வந்து ரிட்டர்ன் வர்றது எதிர்பார்க்க மாட்டாங்க யாரும். ஒரே ரிசல்ட்டு அடுத்த நாளும் வரும் அப்படின்ற மாதிரி. சரி, ஓகே. அடுத்த நாள் பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். டியரை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் ஏழப்படமாக அடிச்சிட்ருக்காங்க. நம்மளுக்கு பாருங்கள் 1 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் பாருங்கள் 20/5/2024க்கான டிஎல் லாட்ரிக்கான கெஸ்ஸிங் பாருங்கள்
ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் பாருங்கள். ஏ போட பொறுத்த வரைக்கும் 8 6, பி போட பொறுத்த வரைக்கும் 2 1, சி போட பொறுத்த வரைக்கும் 9 3. ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 8 9 8 1 8 3 2 3 1 9 1 3. ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குற மாதிரி பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 8 2 9 8 2 3 8 1 9 8 1 3 6 2 9 6 1 3. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 1 3 1 3லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கெஸிங்லேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. 6 மணிக்கு பாருங்கள். ஏ போட பொறுத்த வரைக்கும் 6 8, பி போட பொறுத்த வரைக்கும் 4 2, சி போட பொறுத்த வரைக்கும் 5 1. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. அதில் பாருங்கள் 6 4 6 5 6 1 4 1 4 5 6 2. அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 6 4 5 6 4 1 6 2 5 6 2 1 8 4 5 8 2 1. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6 8 6 8லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. கெஸிங்கில் தான் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போதும் சொல்கிற மாதிரி தான் நம்மளுக்கு ஆல் போர்டு மெயினாக வந்து டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. 8 மணிக்கு பாருங்கள். ஏ போட பொறுத்த வரைக்கும் 5 4, பி போட பொறுத்த வரைக்கும் 2 6, சி போட பொறுத்த வரைக்கும் 1 8. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. அதில் பாருங்கள் 5 2 5 6 5 1 2 1 2 8 6 1. பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 5 2 1 5 2 8 5 6 1 5 6 8 4 2 1 4 6 8. அடுத்து பாருங்கள் ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 8 1 8 1லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. லோ ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு, வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கான அது 1 மணி 6 மணி 8 மணி இந்த 3 ஷோவுக்கும் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா 6 6 8 8 1 1 3 3 அப்படின்னு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்கிற மாதிரி உங்கள் கேசிங்கில் தான் ட்ரை பண்ணி பாருங்கள். 3 ஷோவுக்கும் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கிற மாதிரி மெயினாக பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு டபுள்ஸில் அடிச்சிட்ருக்காங்க. உங்கள் கணக்கில் 6 மணிக்கு டபுள்ஸில் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சரி ஓகே நண்பா, அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. சரி ஓகே நண்பா, நாளைக்கான ரிசல்ட்டில் பார்க்கலாம். பாய்.